லாஸ்ட் வீக் ஆழ்வார்பேட்டில் இருக்க சிரோஸ் பீட்சாக்கு தான் போயிருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப ஒரு 1 வீக்காக வந்து பீட்சா கேட்டுகிட்டே இருந்தாள். யூஷுவலாக அவளுக்கு கொடுக்க மாட்டோம், இருந்தாலும் அவள் கேட்டுகிட்டே இருந்ததுனால இந்த ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி உள்ளே போய் கண்டிப்பாக வாங்கணுன்னு ஒரு ஆர்வமே வந்துச்சு. யூஷுவலாக நான் டாமினோஸ், பிட்ஸா ஹட்க்கு தான் போவேன். ஆனால் அங்கே எனக்கு பீட்சா கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன பண்ணுறது, வேறு வழியிலேயே நாங்கள் பீட்சா வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். சரி இங்கே நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி செட்டப் இருந்துச்சு. இங்கே நிறைய பேஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக இருந்தது ஒன்று ஒன்றும். நான் இதை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வாங்கி சாப்பிட்ணுன்னு இருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட செட்டப் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரெட்ஸ் அண்ட் லோஃப் கொஷன்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் மசாலா பிரெட், ஸ்வீட் பிரெட் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ரொம்ப அவங்க ஏரியாவே பார்க்க அழகாக வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் தனியாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்த வேலை பீட்சா வாங்குறது, அதை மட்டும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து போயிட்டேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் சொல்லணுன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நீட்டாக ப்ளசண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சீட்டிங் வந்து பேபிஸை கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ்வலாக எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகும்போது இந்த சீட்டிங் தான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்கும். ஆதிரியை வச்சு என்னால் சாப்பிடவே முடியாது, எங்கே விழுந்துருவாளுன்னு பயம் இருக்கும். பட் இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்களோட குக்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஓப்பனாக இருந்தது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து உட் ஃபயர் ஓவன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை செய்கிறதுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைவாக நம்ம கண்ணெதிரில் பீட்சா செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருந்தது. தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளும் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து ஓப்பனாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு பீட்சா வாங்கிட்டேன். இந்த பீட்சா வந்து நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். வேர்ல்ட் கப் பார்த்துட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நான் வாங்கியிருந்த பீட்சா வந்து போலோ பிக்கேண்ட்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா வாங்கியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வாங்குறதுனால நான் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாகவே வாங்கியிருந்தேன். பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒயிட் கலரில் காரமே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவோம். சரி பாப்பாக்காக தான் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணலான்னு வந்தோம். இது கூட பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கிட்டேன், ஏன்னா அது போடாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த பீட்சா. எடுக்கும் போதே வந்து கையில் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து பீட்சா வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, சாப்பிடுவாங்க பட் பிடிச்சி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. சரி பாப்பாக்காகவும் எனக்காகவும் இந்த வாட்டி வாங்கிட்டோம். இதோட ஆலிவ் ஆயில் சீசனிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ரோஸ்மெரி போட்டிருந்தது, சில்லி ஃப்ளேக்ஸ் ரோஸ்மெரிலாம் போட்டிருந்தது. அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். சரி அதையும் போட்டு ட்ரை பண்ணலான்னு போட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருந்தது டேஸ்ட்டு. டாமினோஸ் பீட்சா ஹட்டை விட இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.